எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இதோட ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். இந்த கொரோனா வைரஸ் டைமில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஜென்யூனான வெப்சைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரொம்ப ஃபேக்கான வெப்சைட்ஸ் நிறையவே கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் வெப்சைட்ஸ் நிறையவே க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா கேம் விளையாண்டுட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது அந்த மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையவே வந்துருச்சு. சைபர் கிரைம் போலீஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட்டில் வந்துட்டு இப்படி ஒரு பாலிசிஸ் இந்த மாதிரி ரூல்ஸே இல்லை, இந்த மாதிரி கேம்லாம் விளையாடணும் அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டிலேருந்து இந்த போலீஸ்லாம் வந்துட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அது எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்குது அப்படின்ட்டு தெரியல. அதுலேயே வந்துட்டு நிறைய எவிடன்ஸோட வந்துட்டு நிறைய சைபர் கிரைம் போலீஸ் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக்காக வந்துட்டு நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபேக்குக்கும் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட வந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுனால உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பி யாருமே இது பண்ண வேணாம். நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஜென்யூனாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். இந்த ஏர்ன் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கே ஏர்ன் பண்ணிடலாம், நாளைக்கே ஏர்ன் பண்ணிடலாம்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி. ஆனால் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆக முடியும். கிராஜுவலான க்ரோத் தான் இருக்கும். ரொம்பவே ஜென்யூனான 5 பிளாட்ஃபார்ம் வந்துட்டு எப்படிலாம் ஆன்லைனில் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ அதில் அதிகமாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை. நான் அதுக்கு ஆர்டர் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு யூடியூப்பில் இருக்கேன். ஸோ வந்துட்டு யூடியூப்லேயே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு யூடியூப் ஃபஸ்ட்டு சொல்லி அப்படியே மித்த 4 டாபிக் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் உங்களோட வீடியோ கிரியேட்டிவிட்டியான வீடியோ வந்துட்டு எடுத்து போடலாம். அந்த கண்டென்ட் நீங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா 100% உங்களோட வீடியோவாக தான் இருக்கணும், உங்களோட கண்டென்ட்டாக தான் இருக்கணும். மற்ற யூடியூப் சேனல் இருந்தோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டிங்க, இல்லை படத்தோட குட்டி குட்டி சீன்ஸ்லாம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. மேபி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும். பட் வந்துட்டு உடனே காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்துடும். ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சேனல் வந்துட்டு கன்ஃபார்ம் கண்டினியூவே பண்ண முடியாது. ஸோ 100% யூனிக்கான கண்டென்ட் வந்துட்டு நீங்களே கிரியேட் பண்ண முடியும். எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வரைகிறத வீடியோ எடுத்து போடலாம். லேடிஸ் வந்துட்டு சமையலில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சமையல் வந்து எடுத்து போடலாம். அதுவும் இந்த கொரோனா வைரஸ் டைமில் பார்த்திங்க அப்படின்னா எந்த யூடியூப் சேனலில் அதிகமாக வியூஸ் போதோ இல்லையோ சமையல் யூடியூப் சேனல் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நிறைய பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அது கூட உண்மை தான். நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னாலுமே எல்லாருமே வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு சமையலை பார்த்து தான் டெய்லி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு நல்லாவே ஒரு வியூஸ் போயிட்டுருக்கு. அதுலேயுமே இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ஹைப் இருக்கும் உங்கள் சேனலுக்கு. அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வேணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும். ஸோ அந்த கிரைட்டீரியா வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு தாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹார்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த 2 கிரைட்டீரியா இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூடியூப்பில் வந்துட்டு உங்களால் சம்பாதிக்க முடியும். யூடியூப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதில் சின்ன அக்கௌண்ட் கிரியேஷன்லேருந்து அது வீடியோ அப்லோட் பண்ணுறது எந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நீட்டாக பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். நம்ம யூடியூப் சேனலே பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் பிகினர்ஸ்க்காக வந்துட்டு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. அது உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம். பட் ஆனால் ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டு நிறைய பேர் வச்சிருக்க மாட்டோம். உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு பேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஒரு பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கிரியேட் பண்ணி உங்களால் வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். கிரியேட் பண்ண உடனே ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க இந்த மானிட்டைசேஷன் ஆன் பண்ணுறதுக்கு. யூடியூப்பில் பண்ணுற மாதிரியே நீங்கள் இதுலேயும் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாம். 3 நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் இந்த மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்குள்ளலாம் வரதுக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வீடியோலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3000 1 minute வியூஸ் வந்துட்டு உங்கள் வீடியோவுக்கு போயிருக்கணும். அதுலேயும் வந்துட்டு 3 நிமிஷம் வீடியோ, அதாவது நீங்கள் 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3000 1 minute வியூஸ் வந்துட்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பேஜஸ்க்கு வந்துட்டு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2020 இருக்கக்கூடிய இந்த கிரைட்டீரியா. மேபி வந்துட்டு எப்போ வேணாலும் இந்த கிரைட்டீரியா வந்துட்டு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அஃபிஷியலாக வந்துட்டு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இதுவுமே நீங்கள் வந்துட்டு உடனே ஏர்ன் பண்ண முடியாது. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் நல்ல ஆக்டிவ் யூசர்ஸ் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கண்டென்ட் யூனிக்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். வியூஸுமே நல்லா போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை தொடர்ந்து 3வது பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங். ஸோ இப்போ வந்துட்டு பிளாகிங் அப்படின்னு 2 சிம்பிளாக சொல்லிடுறேன். பிளாகிங்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் நல்லா எழுதுவீங்க, அதாவது கவிதைகள் கதையெல்லாம் நானே ஓனாக எழுதுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எழுதி உங்கள் நோட்டில் மட்டும் எழுதி வைக்காமல் இந்த பிளாகில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே வரலாம். பிளாக் அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களோட கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். சரி, நான் இப்போ வந்துட்டு வெப்சைட் வாங்கணும் அப்படின்னா, அதாவது infotechofficial.com அப்படின்ட்டு வாங்கணும்னா கண்டிப்பாக நான் பே பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக பே பண்ணணும். கூகுள் வந்துட்டு ஃப்ரீயான பிளாகிங் வெப்சைட்ஸ் வந்துட்டு blogspot.com அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் அதில் போய்ட்டு ரொம்பவே ஃப்ரீ. ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட கிரியேட்டிவிட்டி கண்டென்ட்டை.
ஸோ இதில் ரொம்பவே முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா கண்டென்ட்டுங்க. நீங்கள் ஒரு சின்ன பேராகிராஃபை கூட நீங்கள் வேறு பக்கம் இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுளோட அல்காரிதம் வந்துட்டு ரொம்பவே இன்டெலிஜென்ட்டானது, டக்குன்னு கண்டுபிடிச்சிரும். அதை வந்துட்டு மறுபடியும் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்காகட்டும், மணி ஏர்ன் பண்ணுறதுக்குலாம் கன்ஃபார்ம் வந்துட்டு இது பண்ணவே மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் இமேஜஸ் கூட நெட்டிலிருந்து டவுன்லோட் பண்ணி கூகுளிலிருந்து டவுன்லோட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இதை கூகுள். ஸோ வந்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி கண்டென்ட் பண்ணுங்கள். காப்பி ரைட்ஸ் வராத மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி பண்ணணும், எப்படி எடுக்கிறது அப்படின்னு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக், யூடியூப்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ இருக்கணும், இதுக்கு ஃபாலோவர்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பேஜுக்கு வந்துட்டு இவ்வளோ விசிட்டர்ஸ் இருந்தால் தான் இந்த ஆட்சன்ஸ், அதாவது மானிட்டைசேஷன் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. இல்லவே இல்லை, இதுக்கு வந்துட்டு மினிமம் விசிட்டர்ஸ்லாம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் வந்துட்டு போஸ்ட் மட்டும், அதாவது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்படின்னு என்னென்னு சொல்லிடுறேன். உங்களோட பிளாகில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அப்படின்ட்டு ஒரு மேலே ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து உங்களோட வந்துட்டு கண்டென்ட்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட பேஜில் பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 15லிருந்து 20 கவிதைகள் நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நல்லா ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கட்டும். இந்த ஆட்சன்ஸில் வந்துட்டு உங்களோட பிளாக் ஸ்பாட்டை கொண்டு போய் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் அதை கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். பட் ஆக்டிவேட் பண்ணுறது ஈஸி. மறுபடியும் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் உள்ளே கிராப் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்க்க வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு ஏர்னிங்ஸ் இருக்கும். ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 18க்கு மேலே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ் தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்துட்டு 18 இல்லை அப்படின்னாலுமே பிரச்சனையே இல்லை. உங்கள் அப்பா அம்மாவோட ப்ரூஃபை வச்சு நீங்கள் வந்துட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கலாம் கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நான் வந்துட்டு என்னோட வேறு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவேன், ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம்ல, யார் கேட்க போகிறா அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த மானிட்டைசேஷன் அப்படின்னு வரும்போது கூகுள் ஆட்சன்ஸ்ன்றது உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்களை என்ன ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட ஏஜஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு மேலே நீங்கள் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பீங்க. அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா பேர்லேயே எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃபும் அப்பா அம்மாவோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 18க்கு மேலே இல்லை அப்படின்னா அப்பா அம்மாவோட ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே புரிஞ்சிக்க வேண்டியது பிளாகிங்கில் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன பேராகிராஃபை கூட எடுத்து வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. மித்த வெப்சைட்லேருந்து ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இந்த கூகுள். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்பவே யூனிக்கான கண்டென்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ரீச் கிடச்சி அப்படின்னா நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 4வதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோகோ டிசைன் பண்ண தெரியும், எக்ஸல் ஷீட் நல்லாவே யூஸ் பண்ண தெரியும், டைப் ரைட்டிங் சூப்பராகவே பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கம்பெனி ஃபுல் டைம் ஜாபாக வந்துட்டு எடுத்து பண்ண முடியாது. ஒரு ஒர்க்கிங்களுக்கு வந்து இந்த 3 ஸ்கில்லுமே இருக்குது அப்படின்னா இந்த 3க்குமே வந்துட்டு ஒரே ஜாபில் போயிட்டு உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. பார்ட் டைமாக வந்துட்டு இந்த 3 ஸ்கில் சின்ன ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களால் வந்துட்டு ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் வந்துட்டு வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. ரொம்பவே ஜென்யூனான 3 வெப்சைட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவர் அப்படின்ட்டு இருக்குது, அடுத்தது அப்வொர்க். 3 ஃப்ரீலான்சரிங் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் இப்போ சொன்னது 3 தான் இருக்கணும் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சின்ன நாலேஜ் இருந்துச்சுனாலுமே அதை வந்துட்டு நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டுட்ருப்பாங்க. இதில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ப்ராஜெக்ட்டை எடுத்து பண்ணலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட்டை கொடுக்குற மாதிரி ஆளாக கூட நீங்கள் வந்துட்டு தாராளமாக பண்ண முடியும். ஓகே, நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து உடனே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிட்டிங் பண்ணணும். அதாவது ஒரு டாலர்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஃபுல்லாக இருக்குது, அது ஃபுல்லாக எனக்கு வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு சீக்கிரமாக இந்த டைமுக்குள்ளே டைப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா $10 to $15 அப்படின்ட்டு மேலே ஒரு 2 ரேஞ்ச், இந்த ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டில் வந்துட்டு எவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் பிட் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அந்த ஓனர்ஸ் கொடுப்பாங்க. அதாவது யார் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு உங்களை மாதிரி நம்பிக்கை வச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எடுத்து நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மித்தவங்க சொல்கிற டைமிங்கோட நீங்கள் சீக்கிரமாக டைமிங் பண்ணி கொடுங்க. பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலை ரேட்டிங் பண்ணுவாங்க. ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ஸில் வந்துட்டு ரேட்டிங் பண்ணுவாங்க. 5 ஸ்டாருக்கு வந்துட்டு 5 ஸ்டார் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் நீங்கள் நல்ல ரேட்டிங் வச்சிட்டிங்க அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 5வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ரொம்பவே சிம்பிள். ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்துட்டு நான் 3வது பர்சனை கூட்டிகிட்டு போய் நான் அந்த கடையில் வாங்க வைக்கிறேன் அப்படின்னா ரெகுலராக அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த கடையிலேருந்து எனக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களை கூப்பிட்டு போய் இன்னொரு வெப்சைட்டில் வாங்க வைக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்குன்னு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் யூடியூபர்ஸே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. இல்லை வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு vlogging பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வெயிட் மிஷின் இருக்கும், இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு ஃபேன் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராமில் வந்துட்டு சிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதில் பார்த்துட்டு நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்துட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் கூட லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்குள்ளேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டையும் எடுத்து ஷேர் பண்ணும்போது அந்த லிங்க் கிளிக் கொடுத்து அவங்க வந்துட்டு வேறு யாராச்சும் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அது எப்படி நீங்கள் தான் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அந்த லிங்க்லேயே உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான கோடு வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஃப்ளிப்கார்ட்டோட அந்த கோடிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் தான் உங்களோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லேயே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி earn பண்ண முடியும். ஓகே, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படின்ட்டு தனித்தனியாக பண்ணுறதோட லெட்டி ஷாப் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன், வெப்சைட்டுமே இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு இப்போ ப்ரெசென்ட்டாக வந்துட்டு அது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு தனித்தனியாக நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா $100 வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கு, அமேசானுக்குன்னு ஒவ்வொரு தனித்தனி வச்சுக்கிட்டு ஸோ அதிலிருந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எடுத்து அதுக்குன்னு ஒரு லிமிட் ரீச் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க வேணாம் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன், அந்த லெட்டி ஷாப் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் கூட வந்துட்டு அவங்க டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். லெட்டி ஷாப் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெசென்ட் டைமில் நிறைய ஃபேக்கான வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு நிறையாவே வந்துருச்சு. நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னாலுமே வேறு வெப்சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் அஃபிஷியலான வெப்சைட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த லிங்க் வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி ஷேர் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லேயே வந்துட்டு அட்டாச் பண்ணி அந்த இதில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். லெட்டி ஷாப் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ரிவ்யூ தேவை, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இப்போது 5 பிளாட்ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஜென்யூனாக earn பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் எனக்கு இன்னொரு எலாபரேஷனான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது எதுவுமே உடனே உங்களால் earn பண்ண முடியாது. ரொம்பவே பொறுமை முக்கியம் இந்த ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் earn பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.